செல்வம், என்ன நீ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, செய்றேன். நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாம நீங்க ஊருக்கு போயிட்டு வரணும். சரி. போஸ் மாமாவையும் தனத்தையும் மனசு நோக்கிற மாதிரி பேசி அமிச்சிட்டேன். பாவம் தானோ, பாயம் வைரமா வந்தவளை உட்கார வச்சு 2 வார்த்தை கூட பேசாம போடி வெளியேன்னு விரட்டிட்டேன். அனி ப்ளீஸ் அழுவாதீங்க. அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. போஸ் மாமாவையும் தனத்தையும் பார்த்து நான் பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லணும், கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்னு சொல்லணும். சரி அண்ணி, சொல்றேன். அப்புறம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இங்க நடந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவர் மனசொடைஞ்சு போயிடுவாரு. அதனால தனத்துக்கிட்டையும் மாமா கிட்டையும் இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயும் மூச்சு விட வேண்டாம்னு சொல்லணும். நான் சொன்னதா சொல்லணும். சரி அண்ணி, கட்டாயம் சொல்றேன். அவங்க எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாங்களா? அதான் தெரியல. டெஸ்ட் எடுக்கணும்னு வர சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு புரியல. எதுக்கும் நீங்க உடனே கிளம்பி போங்க. சரி அண்ணி. ஐயோ, பணம் எல்லாம் என்கிட்ட இருக்கு அண்ணி. பணம் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி விடுங்க, நான் வச்சேன். என்ன நீ ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏன் இப்படி? ஒண்ணுமே புரியல செல்வம். மனசுல ஒரே பதட்டம், இன்னும் புரியாத ஒரு சங்கடம். அதான் நான் முதல்ல ஊருக்கு போயிட்டு வரேன். எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருங்க. ஏன் இப்படி அழுகிறீங்க? மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது, அழாதீங்க. பாவம் அப்பா, ஆளாளுக்கு அவரை போட்டு நோக்க அடிச்சிருக்கீங்க. அப்பாவை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க கதை என்ன ஆகுறது? நீ பாருங்க, மனசுல யாரும் எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். மாமா நல்லா ஆயிடுவார், அவருக்கு ஒன்றும் ஆகாது. பவானி அழாத, பவானி அழாத, அழாத. இங்க பாருங்க, மாமா இப்படி இருக்காரு, நானே நொறுங்கி போயிருக்கேன். நீங்க எல்லாம் அப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்ன செய்ய? என்னப்பா இது? அந்த பொண்ணுங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கண்கலங்கிட்டு நிக்கிற? வளர்த்த மனுஷன் சார். மாமா எப்படி சார் இருக்காரு? இப்ப பரவாயில்ல, பயப்பட முடியா ஒண்ணும் இல்லை. என்னடா இது, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு அட்டாக் ஏன் வந்ததுன்னு நான் நினைச்சு பார்த்தேன். அதிகமா பொண்ணுங்களை பெத்து அளவுக்கு மீறி பாசத்தை குட்டினார, அது ஒண்ணு போதாதா அவருக்கு வியாதியும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கு? அப்புறம்
நர்ஸ் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்கேன், மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சிதம்பரத்துக்கு யாரும் எந்த டென்ஷனும் கொடுக்கக்கூடாது. அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, அது ரொம்ப அவசியம். சார் மாமா வீட்டுக்கு கூட்டு போலாமா? ஆஹா, இன்னும் 3 நாளைக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஆகணும். நான் சொன்னதான் ஞாபகம் வச்சுங்க. சரி டாக்டர். மாமா, நான் வீட்டுக்கு போய் பாத்திரம் எல்லாம் கழுவணும், சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். நானும் பவானியும் போறோம். தனோக்கம் விஜயும் இங்கே இருக்கட்டும். நான் வரேன் மாமா. ஏ மாமா, மருந்து வாங்க உங்ககிட்ட பணம் இருக்கா? கொஞ்சம் பணம் இருக்கு, ஆஸ்பத்திரி பணம் கட்டணுமே. தனக்கா, நான் வேணா டாக்டர் கிட்ட போய் வாங்கிட்டு வரட்டுமா? வரேன். போயிட்டு வா. தனு, வெளியே போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோ. கடவுளே, அப்பா கொண்டு ஆக கூடாது. சார், என்ன தம்பி? பக்கத்து வீட்டில் எல்லாம் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களா? தெரியலையே தம்பி, நானும் வெளில போயிட்டு இப்போ தான் வந்தேன். வரும்போதே வீடு பூட்டி தான் இருந்துச்சு. எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு எங்கே போயிருப்பாங்க? எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. வீடு எப்போவுமே பூட்டி இருக்காது. அந்த பிள்ளைங்கள யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னைக்கும் இல்லாததுனால இன்னைக்கு வீடு பூட்டி இருக்கு. என்னன்னே தெரியலையே. சரிங்க. சரி தம்பி. வாங்க. உங்க வீடு தேடி வந்த பாவத்துக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களா? எங்க எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டீங்க? வீட்டுக்குள்ள வாங்க, பேசலாம். ஐயோ, என்னங்க அழுவுறீங்க? என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னாச்சு? அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஏன் மாமாவுக்கு என்ன? மைல்டு ஹார்ட் அட்டாக். ஐயோ, என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? எல்லாம் உங்க அண்ணனும் பாஸ் மாமாவும் கொடுத்த பரிசு. பாவம் எங்க அப்பா, அவருக்கு குழந்தை மனசு. மாப்பிள்ளைங்க பண்ற அராஜகத்தை தாங்கிக்கிற கல்லெஞ்சே அவருக்கு இல்ல. நீங்க விரக்தியில பேசுறீங்க. வயசானாலே இதெல்லாம் உடம்புக்கு வர்றது சகஜம் தானே. இது வயசானதுனால வந்தது இல்ல, வருத்தத்தினால வந்தது. எங்க வீட்டுல எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பெல்லாம் நாங்க கவலைப்பட்டதில்ல. சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருப்போம். என்னைக்கு இந்த 2 கல்யாணம் நடந்துச்சோ அன்னைக்கு எங்க வீட்டோட நிம்மதி எல்லாம் போச்சு. பொதுவாவே பொண்ணுங்களை கட்டி கொடுத்தாதான் நிம்மதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இங்க அது தலைகீழா இருக்கு. அவரை நோவடிக்கிற மாதிரி தான் மருமகங்க வந்து வாச்சிருக்காங்க. எனக்கு வெறுப்பா இருக்கு. நடந்தது நினைச்சு விரக்தியா பேசாதீங்க. உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை வேணா சரியில்லாம இருக்கலாம். வரப்போற மாப்பிள்ளை நல்லவனா இருக்கலாம் இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல, நீ இதை நம்பணும். உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள நிச்சயமா நீ பயப்படுற அளவுக்கு மோசமானவனா இருக்க மாட்டான்.
இந்தாக்கா மளிகை சாமா வாங்க. பவானி, உங்க அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க? நான் பார்க்கணும். என்னது அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா? ஏமா முதலே ஃபோன் பண்ணி சொல்லி தான் நான் வந்து இதை ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இருந்த பதட்டத்துல எதுவுமே சொல்ல முடியல டாக்டர். சரி இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? தயங்காமல் கேளுமா. இப்ப பணம் தான் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல்ல கட்டணும். எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னேன்? டாக்டர் தேவராஜனோட ஹாஸ்பிட்டல் ஆமா தானே? டாக்டர். ஹலோ டாக்டர் தேவராஜா, நான் சிவா பேசுகிறேன். எந்த சிவாவா? டே உனக்கு கண்ணு தான் சரியாக தெரியாது, காது கூட கேட்காம போச்சு. நான் கண்டாக்டர் சிவா பேசுகிறேன்டா. ஆ நல்லா இருக்கேன். அது ஏதோ போதுடா. மெட்ராஸ் இது மாதிரி ஏதாவது வியாதி வந்தால் தான் என் கிளினிக் கூட்டம் வரும். அதை விடு. உன் ஹாஸ்பிட்டலில் சிதம்பரம்னு ஒரு பெரியவர் அட்மிட் ஆயிருக்காருல்ல? ஆ அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பணத்தை பற்றி எதுவும் கவலைப்படாத. அவர் டிஸ்சார்ஜ் ஆனோடனே செட்டில் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்க. நீ அவரை கவனிச்சிக்கிற கவனிப்பில் அவர் டிஸ்சார்ஜ் ஆனோடனே எழுந்து ஓடணும். ஓகே தேங்க்யூடா, வச்சிடுறேன். சரியாம்மா? இப்போ பணத்தை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆனோடனே செட்டில் பண்ணிக்கலாம். ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸு? சரி டாக்டர், நான் கிளம்புறேன். அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம். பத்திரமா பார்த்துக்க. ஓகேயா? வாயா இளங்கோ, நீ விட்லாச்சாரியா படத்தில் வர ஹீரோ மாதிரி அடிக்கடி காணாமல் போயிடுற. என்ன சார் பண்ணுறது? நிறைய வேலை, எல்லாம் வெளியிலே முடிஞ்சிடுது. அதான் இங்கே வர முடியாமல் போயிடுது. அவுட்டோராக தெரியுதுன்னு சொல்லு. ஆமாம், இது ஹாஸ்பிட்டலில் என்னமோ களை இல்லாமல் இருக்கே, ஏதோ மிஸ் ஆகுது இல்லை டாக்டர்? அதான் நீ வந்துட்டல, அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி கலையாக இருக்கும்? அது எதுவும் மிஸ் ஆகலை, ஒரு மிஸ் தான் மிஸ் ஆகுது. என்ன கேட்க வந்தியோ அதை டேரெக்டாக கேளு. என்ன போடகமானு கேளு என்கிட்ட. ஓகே. விஜய் இல்லையா டாக்டர்? விஜய் எங்கேன்னு கேட்க தெரியுதுல்ல, ஆனால் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க தெரியல உனக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம்ப்பா. ஆனால் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, ஏன் இருக்கா, எதுக்கு இருக்கா, அவள் சந்தோஷத்தில் இருக்காளா இல்லை வருத்தத்தில் இருக்காளான்னு அவளை பற்றிய மேட்டரெல்லாம் நம்ம பதிவு பண்ணிக்குவானா? டாக்டர் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்கிறேன், உனக்காக சொல்கிறேன். ஒருத்தன் கையில் ஒரு நுங்கு கிடைச்சாக்க அதை பங்கு போட்டுக்க 1000 பேர் வருவாங்க. ஆனால் அது 1000 பேருக்கு பங்கு போட்டால் அந்த நுங்கு ஒருத்தனுக்கு கூட சரியாக போய் சேராதுப்பா. டாக்டர் இது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் சொதப்பிடுவேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தருக்கு சந்தோஷம்னா அதை பகிர்ந்துக்க 1000 பேர் வருவாங்க. இதே துக்கம்னு வச்சுக்கோ, அதை ஷேர் பண்ணிக்க ஒருத்தன் கூட வரமாட்டான். டாக்டர் என்னால் தாங்க முடியல, தயவு செஞ்சு மேட்டர் சொல்கிறீங்களா? கேட்குற உன்னாலே தாங்கிக்க முடியல, இந்த துக்கத்தை அனுபவிக்கிற விஜயால அது எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லு. டாக்டர் இப்போ விஜய்க்கு என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லை எதையாவது எடுத்து நானே என்ன அடிச்சுக்குவா? வெல்டன் மை பாய் வெல்டன். நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட. என்ன டெஸ்ட்? தன் காதலிக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியலனோடனே தனக்கு வர கோபத்தில் எதையாவது எடுத்து அடிச்சுக்கணும்னு தோணுது பார், அவன் தான் உண்மையான காதலன். அதனால தான் சொல்கிறேன், நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ். கடைசி வரைக்கும் மேட்டர் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி தான் படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லனா, நீ எதையாவது எடுத்து என்னையும் அடித்தாலும் அடிச்சிடுவேன். அது வந்து விஷயம் என்னென்னா, விஜயுடைய ஃபாதர் இருக்கார்ல சிதம்பரம், அவருக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக், பட் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். விஜயோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். யோ என்னையா விஜயோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற? நீ சர்வசாதாரணமாக உடம்பு சரியில்லைன்ற? அவருடைய வருங்கால மாமனார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் உடம்பு அப்படியே பதற வேணாம். இன்னே அது நான் வச்ச டெஸ்ட்டை நீ பாஸ் இல்லை, வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ ஃபெயில். இல்லை நோ அப்படி இல்லை டாக்டர். நீங்கள் குழப்பல நான் விஜய்க்கு தான் ஏதோ ப்ராப்ளம் நினச்சிட்டேன். இப்போ தான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல, அதான் மனசுக்கு ஒரு சின்ன ரிலீஃப். என்னதான் இருந்தாலும் என்னோட வருங்கால மாமனார் நான் விட்டு கொடுத்துட முடியுமா? நான் இப்போ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னால் ஆனதை நான் பண்ணணும் டாக்டர். விஜய் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா, நீ பின்னாடியே போ. ஓகே டாக்டர். தட்ஸ் தி ஸ்பிரிட் மை பாய். விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய் விஜய் ஒரு நிமிஷம். விஜய் இது உனக்கே நியாயமா இருக்கா? ப்ளீஸ் ரோட்ல நின்னு தகராறு பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. தகராறா? நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் விஜய். அதுக்கு நான் தயாரா இல்ல. இப்போ நீ தான் விஜய் தகராறு பண்ற. அப்படியே இருக்கட்டும், என்ன ஆளை விடுங்க. விஜய் ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் என்னோட தனியா பேச முடியாதா? ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது, போயிடுங்க இங்க இருந்து. அப்படி நான் என்ன விஜய் தப்பு பண்ணிட்டேன்? ச்சே, பண்ணது தப்பா இல்லையான்னு கூட தெரியாத ஆள்கிட்ட எனக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? சுத்த வேஸ்ட்.
இங்க இருந்து போயிடுங்க. வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? உங்க அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கார்ல, பார்க்க போறேன். நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இவரு தெரிஞ்சவரு. தெரியும், இளங்கோ தானே? கோயிலுக்கு கூட வந்தாரு. எப்படி இருக்கீங்க இளங்கோ? நல்லா இருக்கேன். வரேன். அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதான் நின்னு பதில் சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஹாஸ்பிட்டல் இப்படி தானே? இப்படிதான் வாங்க. வாங்க. கவலைப்படாதீங்க, அப்பா சரியாயிடுவாரு. ஐயோ, அழாதீங்க அண்ணி. இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அப்பா பதட்டப்படவே கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு. மருந்து கொடுத்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்காரு. நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டு இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் லீலா தான் வந்து விவரத்தை சொன்னாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்க வேண்டாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? விதி, தலை எழுத்து. அட செல்வம் தம்பி, எப்போ வந்திய? இப்பதான் வந்தேன். ஆமா, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? வீட்டுக்கு போயிருந்தேன். லீலா தான் விஷயத்த சொன்னாங்க. என்ன பண்றது தம்பி, சில விஷயம் நம்மளையும் மீறி நடந்துருது. அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டா தான் நம்ம பெரிய மகன் ஆயிடுவோமே. உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கனே. விஜய், இதை நசுக்கிட்ட கூட. அண்ணே, சொந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறது சகஜமான விஷயம். அதுக்காக உறவெல்லாம் விட்டுட முடியாது இல்லையா? அதை நான் தினமும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க. சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட பேசிட்டீங்களே, அந்த பெருந்தன்மை ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இல்லை செல்வம், நான் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. புத்தி இருந்திருந்தா மாமா இந்த அளவுக்கு கொண்டாந்து படுக்க போட்டிருக்க மாட்டேன். சரி, அதை விடுங்க. வாங்க போய் காபி சாப்பிட்டு வருவோம். இல்ல, மாமாவை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். செல்வம், அப்பாவுக்கு இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க. அவர் எழுந்திருக்க இன்னும் 2 மணி நேரமாவது ஆகுமா? அப்படியா? சரி, நான் இப்போ போயிட்டு அப்புறமா வந்து பார்க்குறேன். தனோ, காபி சாப்பிட்டு தம்பி அப்படியே பசி ஏற்றிட்டு வந்துடுறேன். வரேன்.